அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஊடகங்கள் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறதுல 1008 பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு எது வசதியோ, அவங்கள எது லீடர்ஸை அட்ராக்ட் பண்ணமோ அதெல்லாம் செய்கிறாங்க. மக்களுடைய நலன் என்பது அவர்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. அது நம்ம விஷயத்தை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆனால் ஐயா பேசுகிற போது இவர்கள் ஏதோ புனிதர்கள் மாதிரியும் சத்தியசந்தர்கள் மாதிரியும் இவங்க தான் இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்த மாதிரி நம்மகிட்ட ஒரு சீன் போடுறாரு. யதார்த்தம் என்ன? எம்ஜிஆர் பீரியட்ல கலைஞர் 40 நாள் உள்ள இருந்த போது பட்டியல் போட்டாக முரசொலியில் இன்றைக்கு இங்கே இவன் மண்டையை போட்டான், அங்கனைக்கு அவன் மண்டையை போட்டான்னு மண்டையை போடுறத அவ்வளவு பெரிய ஒரு வீரகாவியமாக முரசொலியில் எழுதிட்டு இருந்தாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? நான் சொல்லுவது என்னவென்றால், திட்டமிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்படி ஒரு போக்கை ஊக்குவிக்கின்றன. மூப்பனாருக்கே ஒருத்தர் நீங்க பதில் சொல்லுங்க. என்னுடைய குற்றச்சாட்டு சொல்றேன். மூப்பனார் வந்து பிரதமர் ஆக முடியவில்லை என்று கும்பகோணத்துல அன்னைக்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். நான் போயிட்டு இருந்தேன். ஏன் சொல்ல வரேன்னு இப்படி அதாவது லாயல்ட்டியை காமிச்சா உனக்கு ரிவார்டு இருக்குது. இல்ல இதுலதான் ஜெயலலிதா வந்து அவங்க வீட்டுக்கு போய் செக் கொடுப்பாங்க. கருணாநிதி ரெப்ரசன்டேட்டிவ் போய் செக் கொடுப்பாங்க. நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட். ஊடகங்களை பத்தி ஐயா சொன்னது ரொம்ப சரி. இப்ப வந்து செய்தி, இப்ப ஜெயலலிதா அம்மையார் இப்படி சிறை ஏகிய காரணத்தினால் தமிழ்நாட்டில் 16 பேர் மரணம்னு தலைப்பு இருந்துச்சு. உள்ள பார்த்தா அந்த 16 பேர்ல 10 பேருக்கு மேலே மாரடைப்பால் மரணம் இருந்துச்சு. மாரடைப்பால்ங்கிறது தற்கொலை கிடையாது. ஆனா ஒரு அதிர்ச்சி கூட அவங்களுக்கு அதை உருவாக்கி இருக்கக்கூடும். ஆனா கடைசியா பார்த்தா 3 அல்லது 4 பேரோ வந்து இந்த மாதிரி தங்களை தானே எரியூட்டி கொண்டு இருந்தாலும். இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, ஐயா சொன்னது உண்மை. ஆனால் தனி மனிதன் என்கிற முறையில இவன் இந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அதை செய்தான் என்பதை நாம மறுத்து அவனை கேவலப்படுத்தக்கூடாது, அந்த பாவனை. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு உண்டா? அவங்களுடைய பார்வை இந்த அரசியல் தற்கொலைகள் மீது என்ன என்பது கண்டிப்பா விவாதிக்கணும். அதுல என்னன்னா, இதை ஒரு முடிச்சிடறேன். தற்கொலை பண்ணிக்காதீங்க என உண்மையிலேயே தடுக்கிறாங்களா, அல்லது பெயரளவுக்கு அப்படி ஒரு அறிக்கை விட்டுவிட்டு அவங்களை தியாகியாக சித்தரித்து அதுதான் பாயிண்ட். அப்படி செஞ்சா அது மிக மிக மோசம். அது வந்து இன்னும் கூட அடுத்தவர்கள் உயிரில் அரசியல் நடத்துகிற ஒரு ஈனமா போயிட்டு அது பாரம்பரியம். இல்ல முழுக்க முழுக்க எல்லா அரசியல்வாதிகள் அப்படி தயவு சொல்லாதீங்க. பல நல்ல பாரம்பரியங்கள் இருக்கு. இது ஒரு மோசமான பாரம்பரியம், தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரிஞ்சதுதான். வாஞ்சிநாதன் ஆப்துரா கலெக்டர், திருநெல்வேலி எங்க மாவட்ட கலெக்டரை கொண்டுட்டு அவனே தற்கொலை பண்ணிட்டான். கடைசியில் தற்கொலை பண்ணி சுதந்திர போராட்ட தேசத்தில் வரலாறுல இடம் பெற்றிருக்காரு. ஆனா அவருடைய குடும்பத்துக்கு என்ன கொடுக்கல, எந்த விதமான நிவாரணமும் வழங்கல, அதை விரும்பவும் இல்லை, அதை அப்போ காலத்தில் ஊக்குவிக்கவும் இல்லை. ஆனா கலைஞர் வந்து அவருடைய மனைவிக்கு கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள்லேயே அவர் இறந்தார். உதவி தொகை கொண்டு போகும்போது அந்த அம்மா பணமாக தான் வந்து அப்படி ஒரு நடைமுறை இருந்த முத்துக்குமார் இறந்தாரு, தற்கொலை பண்ணாரு இலங்கை பிரச்சனையில. அதே போல கலைஞர் நீங்க உள்ள போயிருக்கும் போது பல பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. நான் இப்பவும் சொல்றேன், கலைஞரை போன பிறகு இதே அம்மா 2001 அவங்கள கைது பண்ணி தலைவரை கலைஞரை சிறையில் வச்சிருக்கும் போது இப்படி சம்பவங்கள் வந்த உடனே அடுத்த நிமிஷமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. இன்னைக்கு யாராவது விட்டுருக்கலாம்? மனப்பூர்வமாங்கிறதான் கேள்வி. இப்ப உள்ள சிக்கல் என்ன? மனப்பூர்வம் என்றால் என்ன செய்யணும் என்றால், இத்தகையவங்களை தியாகிகள் போல சித்தரிப்பதை தயவு செய்து நாங்க யாரும் பண்ணல. நாங்க இல்ல பத்திரிகையில ஒரு விஷயத்தை அநியாயமா அவருடைய உயிர் போயிருச்சு. நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். அண்ணாச்சிக்கும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு ஒன்னும் அதுல தயக்கமே கிடையாது. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போவதனால் அதனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளணும்னா முதல்ல தற்கொலை செய்ய கொண்டு போய் யாரு? அவரால் பெரிய அளவுக்கு லாபம் அடைந்தவர்கள். அவருடைய அமைச்சராக இருந்த 32 மந்திரிகள் யாராவது செத்துருக்காங்களா? இல்ல. அதை போலவே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு போகிற போது
தற்கொலை பண்ணணும்னா அவரால் லாபம் அடைந்தவர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது செத்துருக்காங்களா? அவருடைய அமைச்சர்கள் இருந்த யாராவது செத்துருக்காங்களா? இல்ல. அப்பாவி தொண்டர்கள் அந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா தொண்டர்கள் சாகக்கூடாது கரெக்ட். அதே போல இவங்களும் சாக வேண்டும். இல்ல, இவங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றீங்க. ஆமா, நீங்கள் செய்வது தவறு. உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி, குழந்தைகளை எதிர்காலத்தை நினைக்காம இப்படி பண்ணுவது என்பது பைத்தியக்காரத்தனம். கலைஞர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா பொதுத்தளத்துல வந்து அவரை விடணும்னு சொல்லி வந்து அவன் மாய்ச்சான். இப்படி பொதுத்தளத்துல நீ சொல்லிட்டு யாரும் வரல. அதாவது கருணாநிதிக்காக உயிரை விடுபவர்கள் உண்மையிலேயே உணர்ச்சிப்பட்டு விடுறாங்க. இது ஜெயலலிதாவுக்காக விடுறவங்க தூண்டி விடப்பட்டு விடுறாங்க. கரெக்டா சொல்றீங்க. ஐயா, எதுவா இருந்தாலும் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் இப்படிப்பட்ட நிலைகள்ல எந்த ஒரு கோழைத்தனமான எடுக்க வேண்டாம். கோழைத்தனமான இது முடிவே தவிர நீ பிறந்து வளர்ந்து வாழ்றது உன்னுடைய தாய் தந்தையர், உன்னுடைய மனைவி, பிள்ளைகளுக்காக வாழணுமே தவிர, அதுவும் இப்படி ஒரு சோதனையான காலகட்டத்தில் அந்த இயக்கத்தின் மீது உனக்கு பற்று இருக்குமானால், உண்மையான பற்று இருக்குமானால், அடுத்த கட்டத்தில் இது வந்து முடிந்த முடிவு இல்லை. அவங்களோட போறது இது அடுத்த கட்ட மேல்முறையீடுகள் இருக்கு. ஒரு முக்கியமான அம்சங்கயா, இன்னும் நம்ம வெகுமக்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு கூட ஒரு விஷயம் புரியல. அது என்னன்னா, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு என்றால் அதை இவங்களால ஏற்க முடியவில்லை என்றால் அதை எதிர்த்து போராடுவதற்கு நீதிமன்ற வளாகங்கள் இன்னும் அகலமாக இருக்கின்றன. அங்க போய் போராடட்டும், போராடிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண தொண்டர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க ஏன் உயிரை விடுகிறீர்கள்? உன்னுடைய விலை மதிப்பற்ற உயிர் வீணாகிறது, உன் குடும்பத்துக்கு இல்லாம போகுது, ஏன் இந்த நாட்டுக்கும் இல்லாம போகுது, இன்னும் கூட சொல்லுவோம் உன் சொந்த கட்சிக்கும் கூட இல்லாம போகும் ஐயா. இது ஒரு ஊழல் விவகாரம். அதுல ஒரு கட்டத்துல ஒரு தீர்ப்பு, அதற்காக ஒரு அவங்க சிறையில் இருக்காங்க, அங்க சட்ட ரீதியா போராடிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், பொய் வழக்கு கோபம் வருது, இருக்கட்டும், பொய் வழக்கா என்றாலும் அந்த நீதிமன்றத்துல தானே நீங்க போராடணும். இங்க வந்து இப்படி கையில இருக்குது, மோடி ஹெல்ப் பண்ண மாட்டேன். மோடி ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையாங்கிறத ஒரு சின்ன இடைவேளைக்கு முன்னால பேசுவோமே.